சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுடன் மாநகராட்சி ஆணையர் சமீரன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் தரப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். எவ்வளோ கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு நாள் கூட லீவு கிடையாது, சம்பளத்தோடு லீவு கிடையாது. நீ அடிபட்டு காலில் அந்த பிஓவி வண்டி ஊழ்ந்தாலோ, குப்பையல்ற வண்டி ஊழ்ந்தாலோ, போகிற இடத்துல அடிபட்டாலோ, பாட்டிலோடு குத்தினாலோ, இல்லை பிரச்சனை ஏற்பட்டாலோ, நாய் கடித்தாலோ, எது நடந்தாலுமே, மாடு முட்டினாலோ இவங்களுக்கு லீவு கிடையாது, சம்பளத்தோட கூடிய விடுப்பு கிடையாது. நீ வேலைக்கு வரலாம், வேலைக்கு வரல. இப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா கூட, இந்த குப்பையெல்லாம் நோய் வந்து உடம்பு சரி 6 மாதம் 1 மாதம் வெளியே இருந்தால் கூட இவர்களுக்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான சலுகைகளும் கிடையாது. இவர்கள் மனிதர்களாகவே கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது யாருமே. அப்போ வார விடுப்பு நீங்கள் கொடுக்கணுன்ற கோரிக்கை எங்களுக்கு முக்கியமானது. இதில் அரசாங்கம் தீர்வுகள் சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்புறம் சாப்பாடுன்னு கொடுக்குறாங்க, நாங்கள் யாருக்கும் கேட்கவே இல்லை. போன ஆட்சியிலே கூட சாப்பாடுன்னு அறிவிச்சாங்க. கரப்பாம்பூச்சி இருக்குது, பல்லி இருக்குது, புழு பூச்சி இருக்குது, கெட்டு போன மாதிரி சாப்பாடு இருக்குது. எல்லோரும் வேணான்னு சொல்லியாச்சு. வேணான்னு சொன்னாலும் திரும்பி திரும்பி சாப்பாடு போகிறாங்க. ஏதோ பயங்கர விருந்து கொடுக்குற மாதிரி. தொழிலாளிங்க வேணான்றாங்க. பசியில் உள்ள ஜனம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வேணாம், எங்களை அவமானப்படுத்துறீங்க, உணவு படி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து அரசாங்கத்துக்கு எழுதி அமிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் வரல. அந்த வேண்டான்னு சொல்கிற சாப்பாடு, யாரோ கான்ட்ராக்ட் லாபத்துக்காக அறிவித்த சாப்பாடு, இன்றைக்கி வரைக்கும் சாப்பாடு கொடுவோம். உணவு பொடி கொடுக்கறதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவுமே இன்றைக்கி ஒத்துக்கிட்டதும் வழங்குறதுக்கு இல்லை. இப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கு H3 தேர்தல் வாக்குறுதியின் படி பணியந்திரம் என்பதை வழங்க வேண்டும், மகப்பேறு விடுப்பு என்பதை வழங்க வேண்டும், வார விடுமுறை என்பதை வழங்க வேண்டும், 832 ரூபா வழங்கணும், கழிப்பறை ஓய்வறை வசதி என்பது செப்டம்பர் 15 நிறைவேற்றி தரதா கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன கொடுமைன்னா, டெம்பரவரி பாத்ரூம் கூட இல்லை. சரி, அவர் செய்கிறேன்னு சொல்கிறாரு. போன ஆட்சியிலே 40க்கு மேலே ரெடி பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. செய்கிறேன்னு சொல்கிற செப்டம்பர். சார், சிறுநீர் கழிக்கிறது ரோட்டில் போகிறாங்க சார். யாராவது வீட்டில் கேட்டால் விட மாட்டாங்க சார். குப்பை நாத்தடிக்குது, வேறு நாத்தடிக்குது, உங்களுக்கு ஜனங்களை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. வீட்டில் எல்லா வீட்லையும் அலோவ் பண்ணுறது சார். அப்போ ஜனங்க ஏதாவது கடையில் கிடைக்குமா, ரோட்டில் கிடைக்கணுமா, பப்ளிக் பாத்ரூம் போகணுமா? ஏன் மாதவிலக்கு நாளில் கூட பெண்கள் போய் எங்கே போய் நிற்பாங்க? திடீர்னு அவசரம்னா கூட என்ன பண்ணுவாங்க? போய் ஒரு 10 இடத்துக்கு தள்ளி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் நிற்பாங்களா? ஒரு கழிப்பறை தூய்மை பணியாளருக்கு ஓய்வறை வேணுன்றது பெண் தூய்மை பணி அத்தியாவசியமான கோரிக்கைன்னு கூட அரசாங்கத்துக்கு தெரியலையா? இப்போது நீங்கள் திங்கட்கிழமை சட்டப்பேரவை நகராட்சி நிர்வாகத்துறை பற்றி மானிய கோரிக்கை எடுப்பதுக்கு இருக்குது, பேசுறதுக்கு இருக்குது. தூய்மை பணியாளரை பற்றி பேசணும். மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி எல்லா தொழிலாளரை பற்றி பேசணும். பெரிய மாபெரும் திருட்டு நடக்குது. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க கூட ஊராட்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு, பெருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய், ஊராட்சியில் 12,841 ரூபா பதிலாக 6000 ரூபாய் சம்பள திருட்டு நடக்குது சார். கொடுமையான சம்பள திருட்டு நடக்குது. நீங்கள் ஆவடி தாம்பரம் மாநகராட்சி போனால் 12,000 ரூபாய் சம்பளம், 19,000 கொடுக்குன்னா சம்பளம். இந்த யார் கேள்வி கேட்பான்? அந்த மக்களுக்கு எதிர்கட்சியோ மற்றதோ ஆளுங்கட்சியோ மற்றதோ யார் கேட்க வேணாமா? ஜனங்களுக்காக, தூய்மை பணியாளருக்காக யார் கேட்பாங்க? சம்பள திட்டம் செய்கிறது யார்? செய்கிறது ஊராட்சி நிர்வாகம், பேரூராட்சி நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம். இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் எங்கே வைக்கணும்? ஒரு மாதத்துக்கு 10,000 சம்பளத்தை குறைச்சி கொடுத்தா, 8,000 சம்பளத்தை குறைச்சி கொடுத்தா, 6,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்தா எங்கே வைக்கணும்? அவங்களாம் 6,000 ரூபாய் கொடுத்து யாரும் வாழ முடியுமா சார்? 1000 ரூபாய் 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் வாழ முடியுமா சார்? ஒரு பகுத்தறிவு என்பது வேணாமா? பெரியாருடைய அம்பேத்கருடைய கொள்கை நீங்கள் பின்பற்றுவது என்று சொன்னால் பகுத்தறிவு வேணாமா? அப்புறம் இன்றைக்கும் போராட்டம் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். எங்களை முதலமைச்சர் சந்திக்கணும். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறோம், மதிப்பு கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்ல. நீ கமிஷனர் பேசியிருக்காரு, அதை நாங்கள் வரவேற்கிறோம், துவக்க கட்டமாக அதை எடுத்துக்கிறோம். நாளைக்கு பேசுறதுக்கு யார் கூடயும் பேச நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்காக போராட்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. முதல்வர் சந்திக்கணும், பணி இயந்திரம், மகப்பேறு 832 அந்த கோரிக்கை தொடரும். நீங்கள் எங்களை சாதாரணமாக ஏதோ பெருக்கிற ஜனங்க தானே, குப்பை எழுற ஜனங்க தானே, குப்பை மாதிரி நீங்கள் நடத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாங்கள் 184 நாள் போராடினவங்க, கூவத்துலேயும் கடல்லையும் மற்றதுலையும் இறங்கி போராடினவங்க. எங்களுக்கு போராட்டன்றது எங்களுக்கு அம்பேத்கர் சொல்லி கொடுத்துருக்காரு, மார்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு, பகத்சிங் சொல்லி கொடுத்துருக்காரு, பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் களத்தை நிற்போம். இன்றும் மதிப்பிற்குரிய மாண்பிற்குரிய தமிழ்நாடு முதல்வர் அலுவலகத்தில் முற்றுகை நாங்கள் சொல்லலை. நாங்கள் எங்களை சந்திங்க முதல்வரே அப்படின்னு நியாயம் கேட்கும் போராட்டம் நடக்கும். நீங்கள் நடக்கும். நாளைக்கு சட்டமன்றம் நடக்குது, பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் பெரம்பூர் தான். மதியம் நடக்கும், இன்றைக்கி மதியம் நடக்கும், போராட்டம் நடக்கும். நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. நாளைக்கும் நாங்கள் யார், எங்கள் கோரிக்கை என்ன அப்படின்றத முதல்வருக்கு எந்த விதத்தில் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் வள்ளியிலேருந்து இருக்கோம். 20 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கம்மி, மகப்பேறு விடுப்பு இல்லை, எம்எல்ஏக்கு உள்ள சலுகை,
மற்றது இந்த வழியிலேருந்து கஷ்டத்துலேருந்து வந்து போராடுறோம். வேறு தனிப்பட்ட நோக்கம்லாம் கிடையாது. எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறணும், அரசாங்கத்துலேருந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், முதல்வர் சந்திக்கணும். ஏன் உங்களால் எவ்வளோ சினிமாக்காரங்களை சந்திக்க முடியுது, வேறு நபரில் சந்திக்க முடியுது, எல்லாரையும் பார்க்க முடியுது. ஏன் எங்கள் சங்கம் என்ன உங்களுக்கு பிரச்சனைக்குரிய சங்கமா? நான் கடந்த முறை போராடினாலும் நீங்கள் பார்க்க வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களை நீங்கள் சந்திக்கணும், சந்தித்து எங்களுடைய நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கையெழுத்து படிவத்தை நீங்கள் வாங்கணும், வாங்கி நியாயமான பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். நாளையும் இந்த போராட்டம் நடக்கும். நீங்கள் ஒரு வேளை தீர்வு காண மாட்டேன் என்று சொன்னீர்கள் என்றால் செப்டம்பர் 8 வரை உழைப்பொறுமிக போராட்டம் நடத்தும், சட்டமன்றம் கூடுற வரைக்கும். அதன் பிறகும் நீங்கள் நடத்த மாட்டேன்னு சொன்னால் அது 100 நாளா 200 நாளா 1 வருஷமானதை அரசாங்கம் முடிவு பண்ணும். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்பாக விளக்கம் அளித்து தூய்மை பணியாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேச நடவடிக்கை எடுப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் உறுதி அளித்துள்ளதாக செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார்.